Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahirabbil alamin. Wassalatu wassalamu ala sayyidil mursalin wa ala alihi wa ashabihi ajma'in wa man tabi'ahum bi ihsanin ila yaumiddin. Faqad qala Allah subhanahu wa ta'ala fi mahkamit tanzil. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Qul hal nunabbi'ukum bil akhsarina a'mala alladziina dhalla sa'yuhum fil hayatid dunya wa hum yahsabuna annahum yuhsinuna sun'a. Sadaqallahul azim. Wa qala an-nabiy sallallahu alaihi wasallam La ya'ti 'amun illa walladhi ba'dahu syarrun minhu hatta talqaw rabbakum. Sadaqa an-nabiy sallallahu alaihi wasallam. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Allahumma salli ala Muhammadin abdika wa rasulika wa salli ala al-mu'minina wal mu'minat wal muslimina wal muslimat. Baik jarakkan aku அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் கூறி ஆரம்பம் செய்கிறேன். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் நல்வழியை பின்பற்றி வாழ்ந்த அனைத்து நல்லோர்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் மண்ணுக்கு ஏற்ற சத்திய சன்மார்க்கம் இஸ்லாத்தில் அங்கம் வகிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கெல்லாம் நல்கி இருக்கிறான். இன்னத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் தான் என்று குர்ஆன் சொல்லுகிறது. என்பது வெறும் ஆன்மீகம் சார்ந்த வணக்க வழிபாடுகளை போதிக்கிற மார்க்கம். அது வாழ்வியல் நெறிமுறைகளை, சமூக ஒழுக்கங்களை, கலாச்சாரங்களை, இது அனைத்துக்குமான மார்க்கம் இஸ்லாம். ஒட்டுமொத்த உலகளாவிய அளவில் பல்வேறு நாடுகளில் பல்வேறு நாகரிகங்கள் உருவெடுத்தாலும் ஒட்டுமொத்த உலகத்திற்கான நாகரிகத்தை, வாழ்வியல் நெறிமுறைகளை உலகத்திற்கு சொல்லுகிற மார்க்கம் தான் இஸ்லாம். இஸ்லாத்தில் எல்லை மீறிய மகிழ்ச்சிக்கும் அனுமதி இல்லை, எல்லை மீறுகிற துக்கத்திற்கும் அனுமதி இல்லை. மகிழ்ச்சிக்கும் சரி துக்கத்திற்கும் சரி ரெண்டுக்குமே மார்க்கம் அதற்கான எல்லைகளை குறித்து தருகிறது. மகிழ்ச்சி என்கிற பெயரால் ஆட்டம் போடுவதும் கொண்டாடுவதும் இதற்கும் அனுமதி அல்ல. துக்கம் என்கிற பெயரால் அப்படியே துவண்டு போய்விடுவதற்கும் அப்படியே முடங்கி போய்விடுவதற்கும் அனுமதி அல்ல. ரெண்டுக்குமே அளவுகோலை இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. இந்த அடிப்படையில் அல்லாஹ் கேட்கிறான், ஹல் நுனப்பியுக்கும் பில் அக்ஸரினா அமாலா. வணக்க வழிபாடுகள் செய்தும் கூட நஷ்டமடைந்து போனவர்கள் யார் தெரியுமா? வணக்க வழிபாடுகள் செய்தும் தோல்வி அடைந்தவர்களை நான் சொல்லட்டுமா, அடல் காட்டட்டுமா என்று கேட்டுவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லதீன வல்ல சஅயுஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா. உலக வாழ்வில் சில செயற்கரிய செயல்களை செய்தார்கள், ஆனாலும் அவர்கள் செயல்கள் எல்லாம் வீணாகி போய்விட்டது என்று குர்ஆன் சொல்லுகிறது. அந்த பட்டியலிலே நிறைய பேர் அவர்கள் என்ன நினைத்துக் கொள்கிறார்கள்? வஹும் யஹ்ஸபூன அன்னஹும் யுஹ்ஸினூன சுன்அன். நாம் செய்ததெல்லாம் நன்றானது, அழகானது என்று நினைக்கிறார்கள், ஆனால் செய்த செயல்கள் வீணாகி போய்விட்டது, பிரயோஜனம் தரவில்லை என்று குர்ஆன் சொல்லுகிறது. எனவே மார்க்கம் சொல்லி இருக்கிற நெறிமுறைகளுக்கு உட்பட்டுதான் மகிழ்ச்சிக்கும் இங்கே இடம் இருக்கிறது, துக்கத்திற்கும் இங்கே எல்லை இருக்கிறது. ரெண்டுமே வாழ்ந்து மீறி செல்லுகிற போது இவர்கள் மார்க்கத்தை தாண்டி இவர்கள் குறித்திருக்கிற அல்லாஹ் போன்ற கோடுகளை தாண்டி விட்டார்கள் என்கிற சித்தாந்தம் தான் இஸ்லாமிய சித்தாந்தம். மேற்கத்திய கலாச்சாரங்கள் மெதுமெதுவாய் பல்வேறு நாடுகளில் ஆக்கிரமித்ததை போல
இந்தியாவையும் ஆக்கிரமித்திருக்கிறது, இந்தியாவுடைய முஸ்லிம்களையும் ஆக்கிரமித்திருக்கிறது. பொதுவாகவே நம்மை பார்த்து இஸ்லாத்தை பார்த்து, இஸ்லாம் மிஷினரி மார்க்கம் இது. வாயால் நாவால் அழைப்பு கொடுத்து மக்கள் உள்ளே வருவார்கள். இரண்டாவது அல்ல முதலாவது என்னன்னு சொன்னா, இருக்கிற முஸ்லிம்களை பார்த்து மார்க்கத்திற்குள்ளே வருவார்கள். இது நபிகள் நாயகத்தின் காலம் தொட்டு இன்றைக்கு வரைக்கும் நீடிக்கிறது. இங்க இருக்கிற சமத்துவம், இங்க இருக்கிற சம அந்தஸ்து, இதையெல்லாம் பார்த்து பார்த்து உள்ளே வரக்கூடிய மக்கள் தான் அதிகம். இன்றைக்கு பல்வேறு எல்லா துறை சார்ந்தவர்களும் உள்ளே வந்து விட்டார்கள். எனவே நம்மை பார்த்துத்தான் உலகம் திருந்த வேண்டுமே தவிர மற்ற கலாச்சாரங்களை பார்த்து ஒரு முஸ்லிம் அடிமையாகி போவது என்பது துரதிருஷ்டவசமானது. நம்மை பார்த்து மற்றவர்கள் உள்ளே வர வேண்டுமே தவிர அடுத்தவர்கள் கலாச்சாரத்தை, சாக்கடை கலாச்சாரத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு வாழ்வது அப்படிங்கிறது இஸ்லாமியனுக்கான அழகல்ல. அது இஸ்லாமியனுக்கான அழகல்ல. பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் வான்வழியே உணவு தந்தார். வான்வழியே உணவை பெற்ற சமூகம் அந்த சமூகம். மண்ணு செல்வா என்ற உணவுக்கு பெயர் குர்ஆன் சொல்லுகிறது. மண்ணு செல்வா வான்வழியே வந்தது, சுவனத்திலே இருந்து வந்தது. ஆனால் 4 நாட்கள் மண்ணு செல்வா உணவை சாப்பிட்டு விட்டு உலகத்தில் யாரும் சாப்பிடாத உணவை அல்லாஹ்விடமிருந்து பெற்று சாப்பிட்டு விட்டு 4 நாள் கழிச்சு கேட்டான் அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ், எங்களுக்கு இது சலிப்பு தட்டி விட்டது, இதற்கு பதிலா மின் பத்லிஹா வ கிஸ்ஸாயிஹா, எங்களுக்கு பேரிக்காய் வேண்டும், வெங்காயம் வேண்டும், கத்திரிக்காய் வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய சில காய்கறிகளை எல்லாம் சொல்லி கேட்டான். மின் பத்லிஹா வ கிஸ்ஸாயிஹா, பூண்டு வேண்டும், பூமிகா அஜசிகா பசலிகா, இப்படி எல்லாம் சொல்லி அற்பமானவற்றை எல்லாம் கேட்ட சமூகத்தை பார்த்து அல்லாஹ் திரும்ப ஒரு கேள்வி கேட்டான். அத்தஸ்தப்திலுன் அல்லதி ஹுவ அத்னா பில்லதி ஹுவ கைர், உலகத்தின் உயர்தர உணவை நான் கொடுத்திருந்தும் நீங்கள் ஆக அற்பமானவற்றை கேட்கிறீர்களா? உயர்ந்த மண்ணு செல்வா தந்தேன், அற்பமானவற்றை நீங்கள் பதிலுக்கு கேட்கிறீர்களா, மாற்றி கேட்கிறீர்களா என்று குர்ஆன் கேட்கிறது. எனவே உயர்ந்த உணவு தரப்பட்ட போது அவர்கள் தாழ்வானதை கேட்டதை போலத்தான் இன்றைக்கு வாழுகிற பல்வேறு முஸ்லிம்கள் உயர்ந்த நாகரிகத்தை பெற்றிருந்தும் கூட எதற்கும் சம்பந்தம் இல்லாத, மார்க்கத்திற்கும் சம்பந்தம் இல்லாத, நாட்டினுடைய மரபுக்கும் சம்பந்தம் இல்லாத பல்வேறு கலாச்சாரங்களை மேற்கத்திய நாடுகளில் அறிமுகப்படுத்தக்கூடியதெல்லாம் இன்றைக்கு இது சர்வ சாதாரணமாய் புழக்கத்திலே வந்து கொண்டிருக்கிறது. ஒரு பர்த்டே நமக்கெல்லாம் என்னன்னே தெரியாது. பர்த்டே அது லேசாக ஊடுருவி அது ஏதோ பிரதானமான ஒரு ஈது பெருநாள் தொழுகை வாஜிபு மாதிரி இன்னைக்கு ஆயிடுச்சு. கட்டாயம் கேக்கு வாங்கி வைக்கணும், கட்டாயம் கேக். அது சின்ன பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க, சாக்லேட் கொடுத்து விடுவாங்க. இப்ப பெரியவங்க வகுப்புண்டு, பெரியவர்கள் முதற்கொண்டு ஒரு பெருநாளை போல ஒரு பிறந்த நாளை முன்வைத்து செய்யப்படுகிற செயல்கள். ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, ரசூலுல்லாஹ், நீங்க திங்கட்கிழமை நோன்பு வைக்கிறீங்களே, அதுக்கு என்ன காரணம்? ஏன் திங்கள் நோன்பு வைக்கிறீங்க? பெருமானார் சொன்னார்கள், இந்த நாள்ல தான் நான் பிறந்தேன், இந்த நாள்ல தான் முதல் எனக்கு ஜிப்ரீல் வந்தார். நான் பிறந்த திங்கட்கிழமை, எனக்கு முதலாய் வஹி வந்தது திங்கட்கிழமை, எனவே நான் நோன்பு வைக்கிறேன் என்று சொன்ன இந்த ஹதீஸினுடைய பலனில், பிரயோஜனங்களில் நமக்கு லேசா ஒரு சிக்கல் என்னன்னு சொன்னா, ஒருவேளை பிறந்த நாள் அன்று ஏதாவது செய்ய வேண்டுமானால் நோன்பு வைக்கலாம், ஏழைகளுக்கு உணவு தரலாம், நன்மைகளை இருப்பதை விட அதிகமாக செய்யலாமே தவிர மேற்கத்தியவர்கள் அறிமுகப்படுத்திய அமெரிக்கா போன்ற பல்வேறு நாடுகள் அவர்கள் அறிமுகம் செய்த கலாச்சாரங்களை கொண்டு வந்து நாம் அதை புழக்கத்திலே கொண்டு வர வேண்டிய அவசியம் அல்ல. வெட்டிங் டே அவனை பொறுத்தவரைக்கும் என்னன்னா, 3 வருஷம் திருமணம் செய்து கரெக்டா வாழ்ந்துட்டான்னு சொன்னா அது அவனை பொறுத்தவரை வாழ்நாள் சாதனை. 3 வருஷம் வாழ்கிறது. நம்முடைய மார்க்கத்திலும் சரி, நம்முடைய நாட்டின் மரபும் சரி, 60ஆம் ஆண்டு தினம் திருமணம் என்று கொண்டாடுகிற மண் இது. சமயம் கடந்து கூட பல்வேறு சமய தரப்பில் இருப்பவர்கள் கூட 60ஆம் திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். அந்த மண்ணில் உட்கார்ந்துகிட்டு 3 வருஷம் வாழ்ந்துட்டா எனக்கு பெரிய சாதனை என்று சொல்லி ஒரு வெட்டிங் டே கொண்டாடப்படுகிறதா? அந்த கலாச்சாரத்தை இவன் ஏன் எடுத்துக்கொள்ள வேண்டும்? அறிவுக்கும் பொருந்தவில்லை, மார்க்கத்திற்கும் பொருந்தவில்லை, சார்ந்திருக்கிற மண்ணுக்கும் பொருந்தவில்லை, எதற்கும் பொருந்தாத பல்வேறு கலாச்சாரங்கள் இன்றைக்கு ஊடுருவி இருக்கிறது. எந்த கொண்டாட்டமாக இருந்தாலும் முன்ன அர்த்தம் இருக்க வேண்டும். முதல்ல அர்த்தம் இருக்க வேண்டும். இரண்டாவது அழகான சிந்தனை இருக்க வேண்டும், காரணம் இருக்க வேண்டும். மூணாவது அறிவுக்கு ஒத்துக்கொள்ள வேண்டும், ஒப்பாக வேண்டும், புரிய வேண்டும். இந்த மூன்றுக்கும், அழகிய சிந்தனைக்கும் அப்பாற்பட்டு, அறிவியலுக்கும் அப்பாற்பட்டு, மனித அறிவுக்கும் அப்பாற்பட்டு, மார்க்கத்திற்கும் அப்பாற்பட்டு சார்ந்திருக்கிற
பூமிக்கும் அப்பாற்பட்டு ஒரு கலாச்சாரத்தை எடுத்துக்கொண்டு முஸ்லிம்களை தார்மீக சித்தாந்தமாய் கொண்டிருப்பது என்பது மிகவும் கவலைக்குரிய செய்தி. இது என்னன்னு சொன்னா, அடுத்த கலாச்சாரங்கள் உள்ளே ஒண்ணு வர்றப்போ இருக்கிற மார்க்கத்தினுடைய பிடிப்பு அப்படிங்கிறது வெளியே போய் கொண்டிருக்கிறது. ஒண்ணு தெரியணும், ஒரே போர்டுல, உதாரணம் சொல்றேன், ஒரு போர்டுல ஏற்கனவே எழுதி இருக்கு என்ன மாற்றும், அடுத்து ஏதாவது எழுதணும்னு சொன்னா இருக்கிறத அழைக்கணும், கரெக்டா? மேலே எழுத முடியாது. அது போலத்தான் இஸ்லாம் ஒரு போர்டு, ஒரு பதாகை, ஏற்கனவே எல்லாம் எழுதப்பட்டு விட்டது. இங்க என்னன்னு சொன்னா, புதுசா எவனாச்சும் ஒண்ணு கொண்டு வர்றா இல்லையா, அதை எழுதுறப்போ ஏற்கனவே இருக்கிற இஸ்லாமிய சித்தாந்தத்தை, நபிகள் நாயகத்தின் வழிமுறைகளை லேசாய் அழித்து விட்டு இன்றைக்கு கொண்டு வருகிற கலாச்சாரத்தை எழுதுகிறார்கள். இதுதான் வித்தியாசம். ஏன் இதை வச்சுக்கிட்டு சேர்க்க முடியாதா? சேர்க்க முடியாது, ரெண்டுமே விளங்க. எழுதி இருக்கிற எழுத்தின் மீது மீண்டும் ஒரு அசிங்கத்தை கொண்டு வந்து, நீங்க நல்லதா சொன்னாலும் சரி, எங்க ஒரு எழுத்து எழுதி இருக்குது, நீங்க அடுத்து ஒண்ணு சரியா எழுதினாலுமே ஏற்கனவே எழுதி இருக்கிற எழுத்தின் மீது மீண்டும் எழுதுகிற போது ரெண்டு எழுத்துமே புரியாமல் போய்விடுமோ, அந்த சூழ்நிலைக்கு இன்றைக்கு இஸ்லாம் தள்ளப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் தள்ளப்பட்டிருக்கிறது. தீனே காமில் தமாம், முடிவடைந்து விட்ட மார்க்கம் அது, பரிபூர்ணமான மார்க்கம் இது. இதிலே கொண்டு வந்து யாரும் ஒன்னும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, யாரும் எதையும் திருத்த வேண்டிய அவசியம் இல்லை. எழுதி இருப்பது அழித்து விட்டு மீண்டும் எழுத வேண்டிய அவசியம் அல்ல, இருப்பதை திருத்த வேண்டிய தேவையும் அல்ல. அப்படி இருக்கிற போது புதுசா ஒண்ணு மக்கள் அவரவர்கள் எடுத்துக் கொள்ளுகிற போது ஏற்கனவே இருக்கிற அஜெண்டாக்கள், இருக்கிற சித்தாந்தங்கள், கருத்துக்கள், நல்லவைகள் எல்லாம் அது மாற்றப்படுகிறது, அது காலத்தால் அழிந்து போகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவது போல் அவர்கள் சொல்வார்கள், லா யதி அலன்னாஸி ஸமானுன் இல்லா வஹதது ஃபீ பிதஅத்தன் வ அமாது ஃபீ சுன்னத்தன். இந்த மார்க்கத்திற்குள்ளே புதிதாய் மக்கள் புதுமைகளை எல்லாம் எடுத்துக் கொள்வார்கள். இது என்ன ஆகும் சொன்னா, இருக்கிற சுன்னத்தை அழித்துவிடும், இருக்கிற சுன்னத்துகளை அழித்துவிடும். ஒரு புதுமை உள்ளே வருகிறது என்ற ஒரு பர்த்டே உள்ள வர்றப்போ இருக்கிற பெருமானாரின் சுன்னத்து ஒன்று வெளியே போய் ஆகணும். ஒரு போர்டுல ரெண்டு எழுத முடியாது. ஒரு வெட்டிங் டே உள்ளே வருகிற போது பெருமானார் கற்றிருந்த திருமணத்தின் சித்தாந்தம் அது வெளியே சென்றாக வேண்டும். ரெண்டும் சேர்ந்து உள்ள வர முடியாது. ஒரு கல்புல நல்லது கெட்டது சேர முடியாது. ஒண்ணு சுத்தமா இருக்கணும், இல்ல அழுக்காக இருக்க வேண்டும். ரெண்டு ஒண்ணு சேர முடியாது எந்த இடத்திலையும் சரி. அப்ப அது போலத்தான் இதோட முடிவு என்ன ஆகும் சொல்றாங்க, ஹத்தா துஹியல் பிதஅு வ தமுத்து சுனன். இது கடைசியில என்ன ஆகும், எல்லா சுன்னத்துகளும் அழிக்கப்பட்டு விடும், எல்லா புதுமைகளும் ஆகவே உண்டாகிறது எல்லாம் உள்ள வந்துடும். இதனுடைய நீட்சி முடிவு என்பது இந்த நிலைமைக்கு போய்விடும் என்று எச்சரிக்கிறார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எனவே ஒரு முஸ்லிமுடைய வாழ்வில் அவர் கொண்டாட்டத்திற்கும் அளவு இருக்கிறது, அவருடைய துக்கத்திற்கும் அளவு இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மார்க்கும் ஒரு கோடு போட்டு தந்திருக்கிறது. நீங்க கேட்கலாம், நல்லது தானே செய்யறோம், நல்ல நன்மையாக இருந்தாலும் முன்னில ஒரு சார்பு ஒருத்தர், அது மக்கள் என்ன சொல்றதுன்னா, கேட்க எல்லாம் தான் வெட்டுறாங்க, எல்லாரும் தான் செய்யறாங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், இந்த குர்ஆனுடைய வாசகம் இது, லா யஸ்தவில் ஹபீஸு வத் தய்யிப், நல்லதும் அசிங்கமும் ரெண்டும் சமமாகாது. இது சொல்லிட்டு அடுத்த அல்ல ஒரு வார்த்தை சொல்றான், இதுனா நம்ம எல்லாருக்கும் சொந்தமான வார்த்தை, வலவ் அஅஜபக கஸ்ரத்துல் ஹபீப், அசிங்கம் அதிகமாய் செய்யப்படுவது, பரவலாக்கப்படுவது உங்களுக்கு ஆச்சரியம் ஊட்டினாலும் சரியே. இது இன்னைக்கு நிலைமை அப்படியே கண்கூடாக காட்டுகிற வசனம் இது. ஒரு அசிங்கம் அது மார்க்கத்தில் அனுமதி அல்ல, ஆனா எல்லாரும் பண்றாங்க. எல்லோரும் செய்து விடுவதால் எல்லோரும் செய்யறாங்க அப்படிங்கிறது உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தினாலும் அசிங்கம் அசிங்கம் தான், அழகு அழகு தான். நல்ல சொல்றதா இருந்தா எல்லாரும் செய்யறதுனால ஒரு ஹலால் ஹராம் ஆக முடியாது. ஹலாலை பார்த்து இது என்ன, அது விரல் சூப்பி சாப்பிடுறதா, வேண்டாம் வேண்டாம், விரல் சூப்பி சாப்பிடுறதா அப்படின்னு கேட்கலாம். அது பார்க்கிறவர்களுக்கு நகைச்சுவையாய் ஏளனமாய் தெரிந்தாலும் ஒரு சுன்னத் அது அசிங்கமாய் மாற முடியாது. ஒரு ஹராம் ஹலால் ஆக முடியாது, ஒரு ஹலால் ஹராம் ஆக முடியாது. நன்மை ஒண்ணு இருக்குது, தீமை அதிகமாக செய்யப்படுகிறது, அதிகமாக செய்யப்படுவதால் ஒரு தீமை நன்மையாக முடியாது. எதுவும் மாறாது, மாறாதுதான் இஸ்லாம் கொண்டிருக்கிற சித்தாந்தம், நபிகள் நாயகம் காட்டிய வழிமுறை. அதைத்தான் இஸ்லாம் என்று சொல்லுகிறோம். இன்றைக்கு தேவைக்கு ஏற்றவாறு கால ஓட்டத்திற்கு ஏற்ப முஸ்லிம்கள் மாறிக்கொள்வது அப்படிங்கிறது சமய ஒரு வார்த்தை, சமய நல்லிணக்கம். நியூ இயர்லாம் நீங்க பெருசா பேசிட்டு இருந்தீங்கன்னா, நியூ இயர் வாழ்த்து சொல்றது பிரச்சனை இல்லை, நான் அதை சொல்ல வரவில்லை. அதன் பெயரால் நடைபெறுகிற கொண்டாட்டங்களை ஆதரிப்பதும் ஒரு இஸ்லாமியன் அதிலே சென்று பங்கேற்பதும், இந்த
இந்த ரெண்டு மோசமான குற்றம். சமய நல்லிணக்கம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் பலருக்கு தெரியல. சமய நல்லிணக்கம் அப்படின்னு சொன்னா எல்லா சமயத்தவர்களோடும் நல்ல இணக்கத்தோடு இருத்தல், அவ்வளவுதான். எல்லா சமயத்தவர்களோடும் நல்ல இணக்கத்தோடு இருத்தல். இது என்னன்னா அப்படியே மாற்றி விலகி இருக்கிறாங்க. அவங்க சமய வழிபாடுகளில் நாமும் சேர்ந்து கொள்ளுதல் அப்படி அர்த்தம் கிடையாது. அவர்களோடு இணக்கமாக இருக்க வேண்டுமே தவிர அவர்கள் கொள்கைக்கு இவர்கள் சமரசமாகி போக வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது நல்லிணக்கத்திற்கான அர்த்தம் அல்ல. தவறாய் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. ஒரு சஹாபி வந்தார். யா ரசூலல்லாஹ், ஹதீஸ்ல வரக்கூடிய வார்த்தை நதர ரஜுலுன் அயன்ஹர பி புவானா. புவானாங்கிற இடத்துல அது இடம் வருது. புவானாங்கிற இடத்துல ஒரு மனிதர் குர்பானை கொடுக்கவான்னு பெருமானார் இடத்துல கேட்டு வந்தார். ரசூலுல்லாஹ் திரும்ப கேட்டார், குர்பானி தான் கொடுக்கிற, பரவாயில்ல, அல் பீஹா சனமு மின் அஸ்னாபிஹி, நீ குர்பானை கொடுக்கிற இடத்துல ஏதாவது விக்கிரகங்கள் உண்டா? நீ அல்லாஹ்வுக்கு குர்பானி தர்ற, ஆனால் அந்த இடத்துல ஏதாவது விக்கிரகங்கள் உண்டா? அவர் இல்லைன்னு சொன்னார். அடுத்த கேள்வி கேட்டார், விக்கிரகங்கள் இல்ல. இரண்டாவது கேள்வி, அல்கான பீஹா ஐயுமின் ஆயாதிஹி, அந்த நாள்ல நீ குர்பானி கொடுக்கிற நாள்ல ஏதாவது அந்த மக்களுக்கான பண்டிகை ஏதாவது இருக்கிறதா? அவர் இல்லைன்னார். அவருக்கு பின்னரி நீ குர்பானி கொடுத்துக்கோ அப்படின்னா என்ன சொல்ல வருகிறார்கள்? நீ அல்லாஹ்வுக்காக நேர்ச்சை செய்திருந்து குர்பானி கொடுத்தாலும் அது மற்றவர்கள் பண்டிகை நாளாக இருக்கிற போது அது தவிர்க்கப்பட வேண்டும். நீ நன்மை கருதி நீ செய்வதாக இருந்தாலும் மற்றவர்கள் கலாச்சாரங்கள் இருக்கிற அந்த சூழ்நிலை இருக்கிற போது நீ தவிர்த்து கொள்ள வேண்டும் என்கிற செய்திதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை சொல்லத்தான் பெருமானார் வந்தார்கள். மதீனாவுக்கு போனோன்னு மக்களுக்கு ஏற்கனவே 2 பண்டிகை இருந்துச்சு. ஒன்றுக்கு நைரோஸ்னு பேரு, இன்னொன்னு மெஹரஜான் அப்படின்னு பேரு. 2 பண்டிகை நாட்கள் மிகவும் விமர்சையாக கொண்டாடுவார்கள். அன்றைக்கு இருந்த அரபுகள், மதீனாவாசிகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு சொன்னாங்க, இனிமேல் இதற்கு பகரமாய் அப்தலகுமுல்லாஹு கைரம் மின்ஹா, இந்த 2ஐயும் விட அல்லாஹ் சிறந்த 2 பகரத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். ஒன்று ஈதுல் ஃபித்ர், இன்னொன்னு ஈதுல் அத்ஹா. ஒன்று ஈதுல் ஃபித்ர் என்கிற ஈகை திருநாள், இன்னொன்று ஈதுல் அத்ஹா என்கிற தியாக பெருநாள். இந்த 2 தான் உங்களுக்கு பெருநாள் என்று சொல்லி ஏற்கனவே இருந்த அத்தனை கொண்டாட்டங்களை எல்லாம் அது இனிமேல் வேண்டாம் என்று தடை விதித்தார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே இந்த மார்க்கம் போட்டிருக்கிற கோட்டை தாண்டி ஒரு முஸ்லிம் எதிலையும் சமரசமாக முடியாது. இது எல்லா கொண்டாட்டங்களையும் நான் உலகத்தில் டிக்ளேர் பண்றேன். எத்தனை சமயங்கள் இருக்கிறதோ, எத்தனை சமயங்கள் தோன்ற இருக்கிறதோ, எல்லா சமயங்களுடைய பண்டிகைகளையும் வைத்துக் கொண்டு இஸ்லாமிய பண்டிகைகளை ஒரு பக்கம் வைத்துக் கொண்டு நீங்கள் ஒரு கம்பேரிசன், ஒரு ஒப்பீடு செய்து பார்த்தால் இஸ்லாமிய பண்டிகையுடைய ஆழமான அறிவு சார்ந்த, அறிவியலுக்கு ஒத்து வருகிற, ஒழுக்கத்தை போதிக்கிற, இணக்கத்தை போதிக்கிற கருத்தாலும் தெரிய வரும். ஒண்ணு இல்ல, இஸ்லாமிய பண்டிகையில என்னன்னு யாராச்சும் கேட்டா 4 வார்த்தை சொல்லிடலாம். இறை வணக்கம், அல்லாஹ்வோடு வணக்கம், உறவுகளோடு நெருக்கம், ஏழைகள் மீதான இரக்கம், சமயங்களோடான இணக்கம். இந்த 4 தான் இஸ்லாமிய பெருநாள். இந்த 4ம் இருக்கும். இந்த 4ம் ஒட்டுமொத்த உலக அறிவியலுக்கும் ஒத்து வரும், மனித அறிவுக்கும் புரிய வரும். இறை வணக்கம், ஏழைகளோடு இரக்கம், உறவுகளோடு நெருக்கம், சமயங்களோடு இணக்கம். இந்த 4 தார்மீக ஆழமான அர்த்த முஷ்டியை கொண்டதுதான் இஸ்லாமிய 2 பெருநாள். ஈதுல் ஃபித்ராயிலும் சரி, ஈதுல் அத்ஹாவாயிலும் சரி, 2 பெருநாளும் ஒரு முஸ்லிம் அதிகாலை தொழுவார், இறை வணக்கம் வரும். பிறகு உறவுகளை சந்திப்பார். உறவுகளுக்கு முன்னால் ஏழைகளை சந்திப்பார். ஈதுல் ஃபித்ராக இருந்தால் ஃபித்ரா தொகையை, காசை ஏழைகளுக்கு கொடுத்து விட்டுத்தான் ஈதுகாலுக்கு வர வேண்டும். ஈதுல் அத்ஹாவாக இருந்தால் பெருநாள் குறித்த மாத்திரத்தில் செல்வந்தர்கள் ஆடு அறுத்து பங்கீடு செய்து ஏழைகளுக்கு தர வேண்டும். அத்தகமுல் பாயிசல் பகீர் குர்ஆன் சொல்லுகிறது, நீங்கள் ஏழைகளுக்கு நீங்கள் பங்கு வைத்து கொடுத்து விடுங்கள். உறவுகளோடு நெருக்கமாக இருக்க வேண்டும். ஆடை தழுவி கொண்டு, கைலாக கொடுத்துக் கொண்டு, வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டு, கழுத்தோடு அணைத்துக் கொண்டு முசாபஹா முஹானகாவில் ஈடுபட வேண்டும். அன்பளிப்புகளை பரிமாறிக்கொள்ள வேண்டும். அடுத்த சமயத்தவர்களோடு இணக்க வேண்டும், இணக்கத்தோடு இருக்க வேண்டும். இது எல்லா விதமான கருத்தாளம் மிக்க பெருநாள்கள் தான் இஸ்லாம் நமக்கு தந்திருக்கிறது. உயர்ந்த நாகரிகத்தை வைத்துக் கொண்டு சாக்கடைத்தனமான கலாச்சாரத்தை முஸ்லிம்கள் கையில் எடுக்கிற போதுதான் மிகவும் வருத்தமாக இருக்கிறது. ஒண்ணு இல்ல,
டிசம்பர் 31 பிந்தைய இரவு. இது இன்னும் சொல்ல போனா இது ஏறத்தாழ கிறிஸ்தவர்களுடைய பண்டிகை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 25 இயேசு பெருமான் பிறந்தார். ஜனவரி 1 அன்றைக்கு இயேசு பெருமானுக்கு பெயர் வைக்கப்பட்டது. 7ஆம் நாள் அன்றைக்கு பெயர் வைக்கப்பட்டது. இந்த கருத்திலே தான் அவர்கள் இதை மிகவும் தூக்கி பிடிப்பார்கள். இன்றைக்கு அது ஒட்டுமொத்த உலகளாவிய அளவில் எல்லா சமயத்தை கடந்தும் எல்லா துறைகளை கடந்தும் அத்தனை பேரும் எல்லா நாடுகளும் ஆமோதித்திருக்கிற ஒரு ஆண்டா இது கணக்கிலே வந்துவிட்டதால் தவிர்க்க முடியாமல் நமக்குள்ளே வந்துவிட்டது. ஒரு பெருநாள் ஒரு ஆண்டு முடிவடைந்து அடுத்த ஆண்டு வருகிற போது ஒரு மனிதன் என்ன சிந்திக்க வேண்டும்? என்ன யோசனை? ஒன்று சின்ன யோசனை. 2024 நம்ம கூட இருந்த சொந்தக்காரர்கள் எத்தனை பேர் மௌத்தா போயிட்டாங்க? நம்ம வயசுள்ள நண்பர்கள் எத்தனை பேர் மௌத்தா இருக்காங்க? நம்ம மகள்லால நம்ம பக்கத்து வீட்டுல தெருவில் அண்டை வீட்டார்கள் பழக்க வழக்கங்கள்ல எத்தனை பேர் போய் சேர்ந்து விட்டார்கள் என்கிற கணக்கை ஒருவர் லேசால் ஒரு 5 நிமிடம் சிந்தித்து பார்க்கிற போது 25 தந்திருக்கிற அந்த அர்த்த புஷ்டி புரியவர் காலத்தை எப்படி நாம் கழித்திருக்கிறோம், எப்படி கழிக்க வேண்டும், இது யோசனை பண்ணாலும் போதும். காலம் ஒரு வருஷம் 2 மாதிரி யோசிக்கலாம். 2 தாட் இருக்கலாம். ஒண்ணு, ஒரு ஆண்டு வருகிற போது எனக்கு என் ஆயுளில் ஒன்று அதிகமாகிவிட்டது, ஒரு வயசு எனக்கு அதிகமாகிடுச்சு அப்படி யோசிக்கிறோமோ சில பேர். பல பேர் அப்படிதான். அறிவுடைமையோடு யோசித்தால், அறிவால் சிந்தித்தால் என்னுடைய மௌத்து நெருங்குகிறது, என் ஆயுளில் ஒரு ஆண்டு குறைந்து விட்டது என்று யோசிக்க வேண்டும். என்று யோசித்தால் தான் அடுத்து என்ன நகர வேண்டும், என்ன செய்ய வேண்டும், என்ன செய்து முடித்திருக்கிறோம், அடுத்த கால திட்டம் என்ன, இது எல்லாவற்றையும் ஒரு மனிதன் யோசிக்க துவங்குவான். இந்த சிந்தனையிலே தான் மாறுபாடு இருக்கிறது. சிந்தனை யாரோ ஒரு கவிஞன் சொல்றது மாதிரி காலண்டரை நீங்கள் கிழிக்கவில்லை, காலண்டர் தான் உங்களை கிழிக்கிறது. நம்மை தான் காலண்டர் கிழித்துக் கொண்டிருக்கிறார். நாம் கிழிக்காவிட்டால் பரிசீலித்து விடும். ஏதோ ஒவ்வொரு ஆண்டுகள் நகர்ந்து செல்லுகிற போது நாம் என்ன செய்திருக்கிறோம் என்பதை யோசிக்க வேண்டுமே தவிர கொண்டாட்டங்கள் அது ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு மாதிரி நியூ இயர் செலிபிரேஷன் இருக்கும், ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு மாதிரி. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு பந்துல அதை என்ன சொல்றது, மின் விளக்குகளை பல்பெல்லாம் சுத்தி அழகா டெக்கரேட் பண்ணி மாடியில இருந்து ஊட்டி விட்டுட்டா நியூ இயர் ஆரம்பிச்சிடும். 12 மணிக்கு கரெக்டா பண்ணுவோம், ராத்திரி 12 மணிக்கு. பிரேசில பொறுத்த வரைக்கும் வெள்ளை ட்ரெஸ் போட்டு கடற்கரைக்கு போய் நின்று 7 அலைகள் இவன் மீது மோதுகிற வரைக்கும் நின்று விட்டால் இவனுக்கான புத்தாண்டு துவங்கிவிடும், புத்தாண்டு சிறப்பாக அமைந்துவிடும். எல்லாம் ஸ்பெயினை பொறுத்த வரைக்கும் 12 மணிக்கு 12 திராட்சை கரெக்டா ஒண்ணு குறையாம கூடாம சாப்பிட்டுட்டா வருஷம் போல நல்லா இருக்கும். எல்லா நாடுகளிலும் உண்டு. ஜப்பானை பொறுத்த வரைக்கும் 12 மணிக்கு சுடசு நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டா வருஷம் போல நல்லா இருக்கும். எல்லா நாடுகளையும் நான் சொல்றேன், உலக நாடுகள் முழுக்க ஒரு நாடு கூட இந்த நியூ இயர் விதிவிலக்கு கிடையாது. டென்மார்க்ல பழைய தட்டு தூக்கி வீட்டுல இருந்து வீசுவான் வெளியே 12 மணிக்கு. எவ்வளவு தட்டு சேர்ந்து இருக்கிறதோ அந்த அளவுக்கு வரக்கூடிய ஆண்டு நல்லா இருக்கும். எதை மூஞ்சிலாச்சும் முடிச்சுன்னா அளவாளதான் அன்னைக்கு. டென்மார்க் பொறுத்த வரைக்கும் எல்லா நாடுகளிலும் உண்டு. நம்ம இந்தியாவில மட்டும்தான் வழக்கு போல எல்லாத்துக்கும் ஒண்ணுதான், புடிச்சிட்டு கும்மாளம் போடுறது. வித்தியாசம் ஒண்ணும் கிடையாது. அது மாதிரி ஏதாச்சும் புதுசா பண்ணாலும் பரவாயில்ல, அவன் செய்யறாங்க திராட்சை சாப்பிடுறான், என்ன போட்டு சாப்பிட்டு தொடர்ந்தாலும் பரவாயில்ல. விடிய விடிய கூத்தும் கும்மாளமும் வெறுமென்றே கிளப்பிலும் அங்கேயே டான்ஸும் தியேட்டருக்குள் இருட்டிலே கொண்டு சென்று அலையக்கூடிய ஒரு மோசமான அத்தனை அனாச்சாரங்களும் ஒரு மஜ்மா என்று சொல்ல வேண்டும். எல்லா விதமான சமூக சீர்கேடுகளும் அரங்கேறக்கூடிய இரவாகத்தான் 31 பிந்தி இரவு அமைந்திருக்கிறது. இதுல ஒரு இஸ்லாமிய அந்த இடத்துல எப்படி பங்கெடுக்க முடியும்? ஒரு முஸ்லிம் அல்லாஹ் சொல்றாங்க, வல்லதி அல்லாஹ்வின் அடியார்கள் அல்லாஹ் யஷ்ஹதுன ஸூர் வ இதா மர்ரு பில் லக்வி மர்ரு கிராமா. அதாவது ஒரு பாவத்தை செய்யாம இருக்கிறது மட்டும் முஸ்லிமுக்கான அடையாளம் அல்ல. நீங்க கவனிக்கணும், ஒரு பாவத்தை செய்யாம இருக்கிறது மட்டும் முஸ்லிமுக்கான அளவுகள் இல்ல. வ இதா மர்ரு பில் லக்வி, அசிங்கங்களை கண்ணிலே பார்த்தால், தவறுகளை கண்டால் மர்ரு பில் லக்வி மர்ரு கிராமா, சங்கையாய் நகர்ந்து போய்விடுவார்கள், அந்த கூட்டத்திலே பங்கேற்க மாட்டார்கள். இதுதான் ஒரு இஸ்லாமியனுக்கான இஸ்லாமிய வாழ்வதற்கான அடையாளமாய் குர்ஆன் சொல்லுகிறது. இது எல்லாவற்றையும் தாண்டி எல்லாரும் செய்யறாங்க நானும் செய்யறேன் என்று சமரசப்படுத்திக் கொள்வது அப்படிங்கிறது மிகவும் மோசமான நகரும், இதெல்லாம் வெற்றிடும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த மார்க்கம் உயர்ந்த சித்தாந்தத்தை பெற்றிருக்கிற முஸ்லிம் தன்னை மார்க்கம் அனுமதித்த வகை தன்னுடைய கொண்டாட்டங்களையும் அமைத்துக் கொள்ள வேண்டும், மார்க்கம் அனுமதித்த வகை தன்னுடைய துக்கங்களையும் அனுஷ்டிக்க வேண்டும் என்ற கருத்தை மக்கள் விளக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். வேகமான நாள் நகர், வேகமான நாள்
சொன்னாங்களே காலம் சுருங்குகிறது, காலம் சுருங்குகிறது. ஒரு ஆண்டு ஒரு மாதமாக தியாமத்து வரும், காலம் சுருங்கும். எப்படி சுருங்கும்? ஒரு ஆண்டு ஒரு மாதம் போல் தெரியும், ஒரு மாதம் ஒரு வாரமாக தெரியும், ஒரு வாரம் ஒரு நாளாக தெரியும், ஒரு நாள் ஒரு மணி நேரமாக தெரியும், ஒரு மணி நேரம் நாள் தீப்பொறி போல் முடிந்து போய்விடும், தீப்பொறி போல் முடிந்து போய்விடும். கண்கூடாக இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். அடுத்து போன ஜும்மா, அடுத்த ஜும்மா, திரும்பி பார்ப்பதற்கு முன்னாலே ஜும்மா வந்து விடுகிறது, திரும்பி பார்ப்பதற்கு முன்னாலே அடுத்த புத்தாண்டு வந்து விடுகிறது, திரும்பி பார்ப்பதற்கு முன்னாலே இறந்து போனவருடைய ஒரு ஆண்டு முடிஞ்சு நினைவு வந்து விடுகிறது. இறந்தவர்கள் துக்கத்தை அப்படி என்றால் மறக்கிறோம், திரும்பி பார்த்தா மோதான் ஒரு வருஷம் ஆயிருச்சா என்று நாம் பேசுகிறோம், எல்லாரும் பேசுகிறோம். இப்போ காலங்கள் எவ்வளவு வேகமாக சுழலுகிறது என்கிற ஒரு செய்தியை புரிந்துவிட்டால் நாம் உலகத்தில் என்ன செய்தோம், குடும்பத்திற்கு என்ன செய்தோம், எல்லாவற்றுக்கும் மேலாய் அல்லாஹ்வுக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம், நம்முடைய மௌத்திற்கு நாம் தயாராகி விட்டோமா என்கிற இந்த சிந்தனை ஒவ்வொரு ஆண்டின் துவக்கத்தில் வந்து விட்டால். ரம்ஜானுக்கு 2 மாசம் இருக்கு, கரெக்டா ரம்ஜான் வந்தோன்னா பள்ளியாசுக்கு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி, ஒரு தாட் இருக்கிறது அல்லவா. பல பேர் சத்தியம் பண்ணுவாங்க, ராத்திரி 25 குடிக்க மாட்டேன், இது போன வருஷமும் சொல்லியிருப்பான், 24 23 சொல்லியிருப்பான், அடுத்த வருஷமும் சொல்லுவான், இன்னையிலிருந்து குடிக்க மாட்டேன், 25 குடிக்க மாட்டேன், 25 இப்படி செய்ய மாட்டேன். சத்தியம் எடுப்பதற்கு மாத்திரம் புத்தாண்டுகள் வரவில்லை, வெறுமற்ற சபதம் எடுப்பதற்கு மாத்திரம் ஈது பெருநாட்கள் வரவில்லை, ரம்ஜான்கள் வரவில்லை. சத்தியத்தோடு முடிந்து விடாமல் செயலாக்கத்திற்கு வரக்கூடிய ஆண்டால் இந்த ஆண்டை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், செயலாக்கத்திற்கு வர வேண்டும், கட்டாயம் சொல்லியாக வேண்டும். ஒண்ணு இல்ல 2 நாள் பஜ்ர் தொழுகைக்கு நம்ம மாசா பிள்ளைங்க எல்லாம் வர்றாங்க. நீங்க பஜ்ர் தொழுகைக்கு வரக்கூடிய மக்களுக்கு தெரியும், புத்தாண்டு அதற்கு எந்த ஒருத்தர் ரம்ஜான் அன்னைக்கு பஜ்ர் தொழுகல, அவனுக்கு பெருநாள் கிடையாது. ஏங்க புத்தாண்டு புது நாள் நல்ல நாள்னு சொன்னா பஜ்ர் தொழுகிறவனுக்கு ஆண்டுதோறும் புத்தாண்டு. ஈதுல் அல்ஹா அன்னைக்கு கூட ஒருத்தர் பள்ளியாசுக்கு வரலன்னா அவனுக்கு அது பெருநாள் கிடையாது, அது தொழில் வீடு புடிச்ச நாள் தான், அந்த நாளாக இருந்தாலும் சரி. எனவே இந்த கருத்தை விலகிக் கொள்ள வேண்டும், இந்த கருத்தை புரிய வேண்டும். நிறைய மாணவர்கள் 22 பேர் கால பஜ்ர் தொழுகையில அந்த 1 வருஷம் வயதில் 4வது 5வது 3வது 2வது இந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிற இந்த நேரத்திலே தொழுகையோடு குறைந்தபட்சம் பஜ்ர் தொழுகை கோரிக்கால 53 கோரிக்கலாம் பஜ்ர் தொழுகையில் இந்த உம்மத்திற்கு பரக்கத் செய்யப்பட்டிருக்கிறது பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே ரஜபு வரப்போகிறது, ரஜபு ஷாபான் போது கரெக்டா பிறை பார்த்து காசி சொன்னோட பள்ளியாசுக்கு வந்துடுறேன் என்கிற மென்டாலிட்டி இருப்பதை விட இதற்கு முன்பிருந்தே ரமலானுக்கான ஒரு முன்னோட்டமாய் நாம் பள்ளிவாசலோடு அல்லாஹ்வோடு நம் தொடர்பில் ஏற்படுத்திக் கொள்வது அப்படிங்கிறது 2025 நாம் எடுக்கக்கூடிய பெரிய ஒரு கனமான செய்தியால் அமைய வேண்டும் என்கிற கருத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.